வணக்கம். உங்களோட ஃபேவரட் சேனலான ராம் ஆஸ்ட்ரோகேருக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஒரு வருஷத்த பத்திய ஒரு முழு பலன்கள பார்க்க போறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாசம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ணுமா? உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமா? ஃபினான்சியல் குரோத் எப்படி இருக்கும்? உங்களோட லைஃப்ல பெரிய சக்சஸ் கிடைக்குமா? அல்லது புதிய முயற்சிகளுக்கெல்லாம் பலன் தருமா? இந்த வருஷத்துல உங்களோட கடன் குறையுமா? உங்களோட நீண்டகால கனவு நனவாகுமா? புதிய முயற்சிகள் பலனை தருமா? அல்லது நீண்டகால சிக்கல்கள் உங்களுக்கு இப்ப முடிவுக்கு வருமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம இன்னைக்கு இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய டிப்ஸும் நம்ம சொல்லுவோம். அப்ப உங்களோட ராசிக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா நிறைய வளர்ச்சியை வேகமா பெறலாம் அப்படிங்கிற தகவல்களும் இருக்கிறதுனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க ஒன்ன கூட மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைந்த வருஷமா இருக்க போகுது. உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல ஏற்றம் கிடைக்க போகுது, நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. எப்பவுமே நமக்கு ஒரு வருஷம் தொடங்கும் பொழுது அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி இருக்கும். அது போலவே மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வேற இப்ப நடக்கிறதுனால இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். மேசராசிக்காரங்க கவலையே படாதீங்க. இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு சீரும் சிறப்பமா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. என்னதான் அப்டக்கல்ஸ் லைஃப்ல இருந்தாலும், என்னதான் 7.5 சனி நம்மளோட வேகத்தை குறைச்சாலும் இந்த வருஷத்தோட முடிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்பவுமே மேசராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களோட பேச்சை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது, அல்லது உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்காதது. இதுதான் உங்களுக்கான பிரச்சனை. அப்ப இதை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் தான் தனத்தை, வாக்கை, குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கணும். நீங்க பேசுறது மற்றவர்களால சரியாக புரிஞ்சு கொள்ளப்படணும். அதே மாதிரிதான் உங்களுக்கான எல்லா விஷயங்களுமே வெற்றியை தரணும் அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனோட அதிதேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு இப்பவே நீங்க மகாலட்சுமி மனதார நினைச்சிட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு மகாலட்சுமியை மனதார நினைத்து நீங்க கமெண்ட் போடுங்க. உறுதியாக மகாலட்சுமியின் அனுகிரகத்தினாலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். கடந்த சில வருஷமாவே நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கிற வருஷமா இந்த பராபவ வருஷம் உறுதியாக மேசராசிக்கு இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் ஸ்ட்ராங்கா திங்க் பண்ணக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஸ்ட்ராங்கா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய விஷயங்கள்ல உங்களோட ஸ்ட்ராங்கான டெசிஷன் உங்களை பெரிய சக்சஸ்ல கொண்டு போய் நிறுத்தும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது புதுசா ஜாபுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அதிகப்படியான சான்சஸ் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? கட்டாயமாக ப்ரமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணியிருந்த ஜாப்லாம் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூல ஏதாவது நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, ஆனா அதுல இருந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலைன்னா இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு புதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் நிறைய புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்ல உங்களோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸா இருக்கும். அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட திறமையும் கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணக்கூடிய வருஷமா இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு அமையும். இந்த பராபவ வருஷத்துல வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு, பணியாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வரி அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு வேலையும் ஸ்மார்ட்டா செய்யுங்க. வெறுமனே ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஸ்மார்ட் ஒர்க், நாட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க். பிசினஸ் செய்யறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், இல்ல சர்வீஸ் செக்டார்ல இருந்து நீங்க எதுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது growth கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த பராபவ வருஷம் இருக்க போகுது. அப்ப கண்டிப்பாக உங்க தொழில் வியாபாரத்துல ஏதாவது ஒரு பின்னடைவு இருக்கு, ஒரு ஸ்லோவா இருக்கு, அல்லது ஆர்டர்ஸோட பொசிஷன் இன்டர்நேஷனல் கிரைசிஸ்னால கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். என்னதான் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகி இருந்தா கூட அதுல உங்களுக்கு சில டிமாண்ட் கிரியேட் ஆகும். அந்த டிமாண்டின் வழியாக உங்க பிசினஸோ அல்லது உங்க தொழிலோ பெரிய growth நோக்கி போறதுக்கான
வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. புதுசா தொழில் தொடங்கணும், புதுசா ஒரு வியாபாரம் பண்ணணும், அல்லது புதுசா ஒரு சர்வீஸ் செக்டார்ல நம்ம வந்து ஒரு விஷயத்த தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா கண்டிப்பாக லாஸ்ட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும். இந்த இயர் எண்டுல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் புது தொழில் எல்லாமே அமையும். எந்த ஐடியா வந்ததுனாலும் உடனே அந்த ஐடியாவுல இறங்கிடாதீங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கேட்கறது, கன்சல்டன்டோட அட்வைஸ் கேட்கறது, அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களோட அட்வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க வந்து ஒரு புது தொழில்ல இறங்கலாம். காரணம் என்னன்னா, மேசராசிக்கு 7.5 சனி நடக்கிறதுனால ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய இடத்தினுடைய தன்மையை பொறுத்த அளவுல உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு நிறைய ஐடியா வரும். வர ஐடியா எல்லாமே நமக்கு லாபத்தை தந்துராது. அந்த ஐடியா எது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பயன்படும், எது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத 4 பேர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை வந்து இந்த வருஷத்தை பொறுத்தளவுல மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், நமக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. பண வரவு இந்த வருஷம் கண்டிப்பாக படிப்படியாக உயரும். ஸ்டேபிளான இன்கம் வரும். சேலரியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஓன் பிசினஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பிக்ஸ்டு இன்கம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே உங்களுடைய வரவு வந்து அதிகரிக்கிற காலமாக இந்த பராபவ வருஷம் இருக்க போது. என்னதான் வரவு அதிகமாக வந்தாலும் அதற்கேற்ற செலவு உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாசக்கதவுல தட்டிட்டே தான் இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலையே அப்படிங்கிற நிலைமை இருக்கும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சேவிங்ஸ்ல கவனம் செலுத்துங்க. காரணம் என்னன்னா, சேவிங்ஸ்ல கவனம் செலுத்துறதுக்கான கிரக அமைப்பு குரு ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியான பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேவிங் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான ஒரு பணமும் உங்களுக்கு மிச்சமாகும். என்னதான் சேவிங் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். ஆனா அதுக்கான வழி கிடைக்குமா, அதற்கான கிரக அமைப்பு நமக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்க ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குறதோ அல்லது ஏதாவது ஒரு சேமிப்பு முறையில நீங்க சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்து காணப்படும். எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை ரொம்ப தீர்மானிக்கும். நம்மள தைரியமாகவும் மன உறுதியோடையும் யாரிடமும் கையேந்தும் சூழ்நிலையும் நம்மளோட மனதையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட சேவிங்ஸ் தான் எப்பவும் பயன்படும். அப்ப செலவு பண்றது முக்கியம், அதை விட சேவிங்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இந்த வரியை நீங்க மனசுல வச்சுக்கக்கூடிய வருஷமாக இந்த பராபவ வருஷம் இருக்க போகுது. இந்த பராபவ வருஷம் மேசராசியை சார்ந்தவங்களுக்கு லவ் லைஃபோ ஃபேமிலி லைஃபோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கும். கண்டிப்பாக லவ் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான அணுகுமுறை இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதை வந்து நீங்க பேசுனா சரியாயிடும். பேசுனா ஒரு பிரச்சனை சரியாகும், பேசலினா பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிற இந்த வரியை இந்த வருஷத்துல நீங்க மனசுல வச்சுக்கிட்டு செயல்படலாம். ஃபேமிலியில ஈகோ இருக்கக்கூடாது. எதையுமே ஓப்பன் டிஸ்கஷன்ல வச்சிடணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் வர மாதிரி தெரியுதுன்னா, ஃபேமிலி லைஃபை பொறுத்தளவுல உடனே அந்த பிரச்சனையை தூக்கி சபையில வச்சு பேசி விவாதித்து நீங்க முடிவெடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டியது இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு வந்து நியூ லவ் என்ட்ரி கிடைக்கும். அதே மாதிரி கமிட்டடான ஆட்களுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா எண்ட்ல உங்களை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை நிலவும். அப்ப கண்டிப்பாக சிங்கிள்ஸா இருக்கலாம், கமிட்டடான நபர்களா இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு சந்தோஷமான இனிப்பான வருஷமாக இருக்க போகும். உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சில டென்ஷன் டிப்ரெஷனால மட்டும் உங்களுக்கு ஒரு மன தெளிவு இல்லாம இருக்கும். அப்ப கண்டிப்பாக அதன் சார்ந்த நோய்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை சரி செஞ்சுக்கிறதுக்கு மருந்து மாத்திரையோ எதுவுமே வேண்டாம். நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு கட்டுப்பாடை பயன்படுத்துங்க. ஏற்கனவே காரமான உணவு சாப்பிடுறவங்களா இப்ப காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா கொஞ்சம் அந்த இனிப்பை குறைச்சி சாப்பிடுங்க. யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்சா எக்ஸசைஸ் பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. காலையிலயோ சாயந்தரமோ ஏதாவது ஒரு 20 நிமிஷம் வந்து உங்களுக்கான ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்யறத இந்த வருஷத்துல ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த்ல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. இந்த பராபவ வருஷம் இன்னும் சிறப்பா இருக்கணும். எல்லா முயற்சியும் ஒரே ஷாட்ல ஓகே ஆயிடணும். நமக்கு எந்த விஷயத்திலுமே தடை வரக்கூடாது. 7.5 சனினால எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஒண்ணு, எந்த வருஷம் தொடங்கும் பொழுதுமே நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பீங்க, அல்லது முதியோர் இல்லத்துக்கு போய் உதவி செஞ்சிருப்பீங்க, ஒரு மரக்கன்று நட்டு தொடங்கியிருப்பீங்க, அல்லது நீங்களே யாருக்காவது ஏதாவது தான தர்மம் செஞ்சுட்டு, அல்லது ஒரு கேக் வெட்டி கொண்டாடி இருப்பீங்க, ஒரு ஸ்வீட் செஞ்சு நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு ஒரு வருஷத்தை தொடங்கி இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் மேசராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், ஒரு வருஷத்தை தொடங்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நமக்கு செல்வம் வேணும், நமக்கு நிம்மதி வேணும், நமக்கு ஒரு திருமணம் நடக்கலையா அது நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா அது நமக்கு கிடைக்கணும், அல்லது தொழில வியாபாரத்துல பண வரவு அதிகரிக்கணும், புதுசா செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ வேலையோ நமக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அமையணும் அப்படிங்கிறது தான். அப்ப இது எல்லாமே நம்மளுடைய செல்வத்துலதான் அடக்கும். செல்வத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி எங்க இருந்தாலும் அங்கே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கும். அப்ப இந்த வருடம் தொடங்கும் பொழுது நீங்க ஒரு மகாலட்சுமி ஆலயத்தை
ஆலயத்துல போய் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேர காசை லக்ஷ்மி கையால கொடுக்கறதா நினைச்சு நீங்க வாங்கிட்டு வாங்க. ஒரு வருஷத்தை தொடங்கும் போது லக்ஷ்மி குபேர யோகத்தோடு லக்ஷ்மி குபேரனோட அருளோடு நம்ம அந்த வருஷத்தை தொடங்கும் போது சிறப்பா இருக்கும். எத்தனையோ வருஷம் என்னென்னமோ செஞ்சீங்க, இந்த வருடம் நான் சொல்றேன், இதை நீங்க நம்பிக்கையோட போய் மகாலட்சுமி ஆலயத்துல நீங்க அந்த லக்ஷ்மி குபேர காசை வாங்கிட்டு வந்து இந்த வருடத்தை தொடங்கி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கடந்த வருடங்களை விட உங்களுக்கு பணவரவு, நிம்மதி, அமைதி, புதிய முயற்சிகளில் வெற்றி, சுப நிகழ்ச்சிகளில் ஒரு நல்ல அனுகூலம், இது எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். எப்பவுமே மேசராசி அல்லது மேச லக்னக்காரர்கள் அவசியம் வீட்டு பூஜை அறையில, தொழில் செய்யற இடத்துல, வியாபாரம் செய்யற இடத்துல அவசியம் வச்சிருக்க வேண்டிய ஒரு எந்திரம். இது நமக்கு பாம்பன் சுவாமிகள் அருளியது. பிரத்யேகமாக மேசராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே அருளிய அந்த பந்தம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பெயர் சஸ்திர பந்தம். இந்த சஸ்திர பந்தம் அப்படிங்கிற இந்த சஸ்திர பந்தம் இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எந்திர வடிவம் இருக்கும். இதுல சில மந்திரங்கள் இருக்கும், ஒரு எண் வடிவம் இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது எப்பவுமே ஒரு வாழ்நாள் முழுவதுமே மேசராசி மேச லக்னக்காரங்க தன்னோட வீட்டு பூஜை அறையில, தொழில் செய்யற இடம், வியாபாரம் செய்யற இடம், அலுவலகத்துல அவசியம் வச்சு வழிபாடு செய்ய வேண்டியது. நம்மளோட அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இதை வாங்கிக்கலாம். இது நீங்க ஆர்டர் பண்ண உடனே கிடைக்காது. இதை மகாலட்சுமி ஆலயத்துல வச்சு பூஜை செய்து ஒரு 4 அல்லது 5 நாட்களுக்கு இது கருவறையிலேயே வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்புவோம். எப்பவுமே ஒரு பொருள் அப்படியே நமக்கு பலனை தராது. அது நம்ம ஒரு ஆலயத்திலேயோ அல்லது அதற்கான மந்திர உருவோ பூஜைகளோ செய்யும் பொழுதுதான் அது சக்தி ஊட்டப்படும். அப்ப இதுவும் அது போல சக்தி ஊட்டப்பட்டு தான் நம்ம பக்தர்களுக்கு தருவது வழக்கம். அதன்படி பார்க்கும் பொழுது நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு இதை பூஜை செய்து அனுப்பி வைக்கப்படும். நீங்க இதை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு அலுவலகத்துல வாங்கிக்கலாம். அதே மாதிரி லட்சுமி கோவில்ல எங்க லட்சுமி குபேர காசு தராங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அலுவலகத்துல உங்களுக்கு எந்த லட்சுமி ஆலயத்துல வர ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு லட்சுமி குபேர காசு தராங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். இந்த 2 விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு சீரும் சிறப்புமான வருஷமாகவும், அதிர்ஷ்டம் தரும் வருஷமாகவும், உங்களோட வாழ்க்கையில் நீண்டகால தடைகள் விலகும் வருடமாகவும் உறுதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள்ல நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போகுது. உங்களோட growth டோட்டலா பாத்தீங்கன்னா அது ஸ்டேபிளா இருக்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய் மகாலட்சுமியை விசேஷமாக பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.